பெண் தெய்வ வழிபாடு நமது நாட்டில் தொன்றுதொட்டு இருந்து வருகிறது. குறிப்பாக சக்தி வழிபாடு பரவலாக பின்பற்றப்படும் ஒரு தொன்மையான முறையாகும். தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வாராகி அம்மன் திகழ்கிறார். இந்த வாராகி அம்மன் யார்? அவரை பற்றிய பல தகவல்களையும் இங்கு விரிவாக காணலாம். வாராகி அம்மன் பிறந்த கதை மற்றும் தெய்வீக வடிவத்தின் விளக்கம். இந்து மத புராணங்களின்படி வாராகி அம்மன் துர்காதேவியின் ஒரு அம்சமாவார். ஒரு சமயம் இரத்தபீஜன் என்ற அரக்கனுடன் மகா துர்காதேவி போரிட்டபோது அவனது இரத்தத்திலிருந்து புதிய அசுரர்கள் தோன்றியதால் அவனை அழிப்பது கடினமானது. இந்த சவாலான சூழ்நிலையில் துர்காதேவி தனது சக்தியை 7 பாகங்களாக பிரித்து சப்த கன்னியர்களை உருவாக்கினார். இந்த சப்த கன்னியர்களில் ஒருவரே வாராகி அம்மன். மற்றொரு புராணக் கதைப்படி திருமால் வராக அவதாரம் எடுத்தபோது பூமியை காக்க பன்றி வடிவம் எடுத்தார். அப்போது அவரது துணை அவதார சக்தியாக லக்ஷ்மி தேவி எடுத்த வடிவம்தான் வாராகி அம்மன் வடிவம் எனவும் கூறப்படுகிறது. இந்த இரு கதைகளும் வாராகி அம்மனின் உயர்ந்த தெய்வீகத் தன்மையையும் அசுரர்களை அழிக்கும் சக்தியையும் எடுத்துக்காட்டுகின்றன. வாராகி அம்மன் ஒரு தனித்துவமான ரூபத்தைக் கொண்டவர். அவர் காட்டுப்பன்றியின் தலையையும் மனித பெண் உடலையும் கொண்ட ஒரு தெய்வம். இது அவரது வலிமையையும் பயமற்ற தன்மையையும் குறிக்கிறது. இவர் பொதுவாக கருப்பு நிற ஆடை அணிந்து தனது சிம்ம வாகனத்தில் கம்பீரமாக வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார். கருப்பு நிறம் தீய சக்திகளை ஈர்த்து அழிக்கும் அவரது ஆற்றலை குறிக்கிறது. இவரது 8 திருக்கரங்கள் அவரது பல்வேறு சக்திகளையும் ஆயுதங்களையும் தாங்கியுள்ளன. ஒரு கரத்தில் ஏர்கலப்பை வைத்திருப்பது விவசாயத்தின் செழிப்பையும் வாழ்வாதாரத்தையும் குறிக்கிறது. மற்றொரு கையில் உள்ள சூலம் தீய சக்திகளை அழிக்கும் ஆற்றலை காட்டுகிறது. ஸ்ரீசக்கரம் உலகப் படைப்பின் இரகசியங்களையும் பிரபஞ்ச ஆற்றலையும் குறிக்கிறது. கதாயுதம் அவரது அசைக்க முடியாத வலிமையையும் நீதியையும் நிலைநிறுத்தும் தன்மையையும் காட்டுகிறது. சங்கு புனித ஒளியையும் தெய்வீக அறிவிப்பையும் குறிக்கிறது. அங்குசம் கட்டுப்பாட்டையும் பக்தர்களை வழிநடத்தும் தன்மையையும் உணர்த்துகிறது. மற்ற 2 கரங்களில் உள்ள அபய முத்திரை பக்தர்களுக்கு பயமற்ற தன்மையையும் வரத முத்திரை வேண்டிய வரங்களை அருளும் தன்மையையும் அளிக்கின்றன. இந்த வடிவத்தின் ஒவ்வொரு அம்சமும் வாராகி அம்மனின் பன்முகத்தன்மையையும் சக்தியையும் வெளிப்படுத்துகிறது. வாராகி அம்மன் வழிபாடு மற்றும் வரலாற்றுச் சான்றுகள். தாந்திரிக வழிபாட்டு முறைகளில் வாராகி அம்மன் ஒரு முக்கிய தெய்வமாக வழிபடப்படுகிறார். அவரது உக்கிரமான வடிவம் தீய சக்திகளை அழிக்கும் ஆற்றலை கொண்டதாக நம்பப்படுகிறது. வாராகி அம்மன் வழிபாடு பழங்காலம் தொட்டே இந்தியாவிலிருந்து வருவதாக வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. இதற்கு பல வரலாற்றுச் சான்றுகள் உள்ளன. தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையின் வெற்றி தெய்வமாக வாராகி அம்மன் வழிபடப்பட்டுள்ளார். இதற்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு. மாமன்னர் ராஜராஜ சோழன்தான் கட்ட விரும்பிய தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கான தகுந்த இடத்தை வாராகி அம்மனே காட்டுப்பன்றி வடிவில் வந்து காட்டியதாக புராணங்கள் கூறுகின்றன. அதன்படியே அவ்விடத்தில் ராஜராஜ சோழன் பிரம்மாண்டமான திருவுடையார் கோயிலை கட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்த வாராகி அம்மனுக்கு கோயிலின் ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைத்ததாகவும் வரலாறு கூறுகிறது. இது வாராகி அம்மன் சோழர்களின் வாழ்வில் எவ்வளவு முக்கிய பங்காற்றினார் என்பதற்குச் சிறந்த எடுத்துக்காட்டு. இன்றும் தஞ்சை பெரிய கோவிலுக்குச் செல்லும் பக்தர்கள் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட வாராகி அம்மன் சன்னதியையும் தரிசித்துச் செல்கின்றனர். வாராகி அம்மன் மந்திரம் மற்றும் பலன்கள். சப்த கன்னியர்களில் 5வது தேவியாக இருப்பவர் ஸ்ரீ வாராகி அம்மன். தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தி பக்தர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அம்பாள் அருள்வார். வாராகி அம்மனின் அருளைப் பெற்றுத்தரும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இங்கு காணலாம். ஓம் வாம் வாராகி நம. ஓம் வ்ரூம் சாம் வாராகி கன்யகாயை நம. இந்த வாராகி அம்மனுக்குரிய மந்திரத்தை தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் தீபம் ஏற்றி 108 முறை துதித்து வருபவர்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். உதாரணமாக, நீங்கள் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளீர்கள் என்றால் இந்த மந்திரத்தை ஜெபிப்பதன் மூலம் முயற்சிகளில் வெற்றி பெறலாம். பொருளாதார சிக்கல்களால் அவதிப்படுபவர்களுக்கு வறுமை ஒழியும். தொழில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகும். எதிரிகளால் ஏற்படும் அச்சுறுத்தல்களையும் சமூகத்தில் ஏற்படும் எதிர்ப்புகளையும் நீக்கும் ஆற்றல் இந்த மந்திரத்திற்கு உண்டு. மேலும் எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்திலிருந்து நம்மை காக்கும் ஒரு கவசமாக இந்த மந்திரம் செயல்படும். இது மன அமைதியையும் பாதுகாப்பு உணர்வையும் அளிக்கும். வாராகி அம்மன் கனவில் வந்தால் என்ன அர்த்தம்? ஒரு சிலருக்கு அவர்கள் உறங்குகின்ற பொழுது வாராகி அம்மன் கனவில் தோன்றியிருப்பார்கள். இப்படி வாராகி அம்மனை கனவில் காண்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. ஆன்மீக பெரியோர்களால் இந்த கனவுக்கு ஆழ்ந்த அர்த்தங்கள் கூறப்படுகிறது. இது கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலேயே தீரப்போகின்றன என்பதற்கான ஒரு தெய்வீக சமிக்கையாகும்.
உதாரணமாக, நீங்கள் நீண்ட காலமாக ஒரு கடன் சுமையால் அவதிப்படுகிறீர்கள் என்றால், வாராகி அம்மன் கனவில் வந்து சென்றால் அந்த கடன் விரைவில் தீர்ந்துவிடும் என்று நம்பப்படுகிறது. மேலும் அவர்கள் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையிலிருந்து மேலான நிலைக்கு கூடிய விரைவில் வருவார்கள் எனவும் அந்த கனவு உணர்த்தக்கூடியதாக இருக்கலாம் என பெரியோர்கள் கூறுகிறார்கள். இது தொழில் வளர்ச்சியாகவோ, சமூக அந்தஸ்து உயர்வாகவோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரும் முன்னேற்றமாகவோ இருக்கலாம். ஆகையால் வாராகி அம்மன் கனவில் வந்தால் அது ஒரு நல்ல சகுனமாக கருதப்பட்டு நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை எதிர்கொள்ள வேண்டும். வாராகி அம்மன் உகந்த நாட்கள் மற்றும் முக்கியத்துவங்கள். வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு சில குறிப்பிட்ட நாட்கள் மிகவும் உகந்தவையாக கருதப்படுகின்றன. ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதிகள் வாராகி அம்மன் வழிபாட்டிற்குரிய சிறந்த நாட்களாகும். இந்த நாட்களில் அம்மனை வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும். அத்தோடு புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் 5வது தினம் வாராகி அம்மனுக்குரிய தினமாக இருக்கின்றது. இந்த நாளில் வாராகி அம்மனை வழிபடுவது மிகவும் விசேஷமானது. நவராத்திரி என்பது சக்தியை வழிபடும் ஒரு புனிதமான காலகட்டம் என்பதால் இந்த நாளில் வாராகி அம்மனின் அருள் பன்மடங்கு பெருகும். மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி, பௌர்ணமி திதிகளும் வாராகி அம்மன் வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த தினங்களாகும். இந்த நாட்களில் விரதமிருந்து வாராகி அம்மனை வழிபடுவதன் மூலம் காரிய சித்தி, மன அமைதி மற்றும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். வாராகி அம்மன் சிலை வீட்டில் வைக்கலாமா? ஒரு வழிகாட்டுதல். வாராகி அம்மன் சக்தி வடிவானவர் மற்றும் தாந்திரீக வழிபாட்டு முறைகளில் மிக முக்கிய பெண் தெய்வமாக திகழ்கிறார். தீயவற்றை அழிக்கும் உக்கிர தெய்வமாக வாராகி அம்மன் இருப்பதால் அவரது வழிபாட்டிற்கு சில கடுமையான விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. பொதுவாக திருமணமாகாதவர்களும் துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களுமே வாராகி அம்மன் உபாசனை வழிபாட்டை மேற்கொள்கின்றனர். ஏனெனில் இந்த உபாசனைக்கு மிகுந்த கட்டுப்பாடு, தூய்மை மற்றும் அர்ப்பணிப்பு தேவை. எனவே இத்தகையவர்கள் தங்களின் வீடுகளில் வாராகி அம்மன் சிலை அல்லது படத்தை வைத்து முறைப்படி பூஜைகளை செய்கின்றனர். இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் வாராகி அம்மன் படத்தை மட்டும் வைத்து பூஜைகள் செய்யலாம். இது ஒப்பீட்டளவில் எளிதானது. ஆனால் வாராகி அம்மன் சக்தி வடிவானவர் என்பதால் குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையில் இருப்பவர்கள் தங்களால் முறை தவறாமல் வாராகி அம்மனுக்குரிய பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை உடல், மன, ஆன்ம சுத்தியோடு முறைப்படி செய்ய முடியும் என்றால் மட்டுமே வாராகி அம்பாள் படம் வைத்து வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். இதில் சிறிதளவும் தவறு ஏற்பட்டாலும் அது தெய்வ சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒரு குடும்பத் தலைவர் தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் சுத்தமாக நீராடி தூய்மையான மனதுடன் குறிப்பிட்ட மந்திரங்களை உச்சரித்து நிவேதனங்கள் செய்து வாராகி அம்மனை வழிபட வேண்டும். இதில் ஒரு நாள் தவறினாலும் அல்லது உடல் அசுத்தத்துடன் வழிபட முயன்றாலும் அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஆகையால் இல்லறத்தில் இருப்பவர்கள் வாராகி அம்மனை வழிபடும் முன் தங்களால் இந்த வழிபாட்டை முழு அர்ப்பணிப்புடன் மேற்கொள்ள முடியுமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்தியாவில் வாராகி அம்மன் கோயில்கள். இந்தியாவில் வாராகி அம்மனுக்கு தனி பிரசித்தி பெற்ற பல கோயில்கள் உள்ளன. அவற்றில் முக்கியமானது ஒடிசா மாநிலத்தில் புரி மாவட்டத்தில் அமைந்துள்ள வாராகி தேவலா என்ற கோயில். இது கலிங்க மன்னர்களால் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயில் தனது தனித்துவமான கட்டிடக்கலைக்கும் வாராகி அம்மனின் உக்கிரமான வடிவத்திற்கும் பெயர் பெற்றது. தமிழ்நாட்டில் வாராகி அம்மனுக்குரிய மிக பிரசித்தி பெற்ற கோயிலாக திகழ்வது தஞ்சை மாவட்டம் பெருவுடையார் கோயில் வளாகத்தில் தனி சன்னதியில் கோயில் கொண்டுள்ள வாராகி அம்மன். இந்த சன்னதி தஞ்சையை ஆண்ட இராஜராஜ சோழ மன்னரால் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இது ராஜராஜ சோழன் வாராகி அம்மன் மீது கொண்டிருந்த பக்தியையும் அவரது ஆட்சியின் மீது வாராகி அம்மனின் செல்வாக்கையும் காட்டுகிறது. இந்த கோயில்கள் வாராகி அம்மன் வழிபாட்டின் தொன்மையையும் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கின்றன. வாராகி அம்மன் வழிபாடு குறித்து வேறு ஏதேனும் கேள்விகள் உள்ளனவா?